அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, சித்திரை மாதத்தின் 25 சிறப்புகள இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூரியன் மேஷ ராசியில் பிரவேசிக்கும் நாளே சித்திரை முதல் நாள் ஆகும். சித்திரை மாதத்தின் முதல் நாள்தான் பூமியை பிரம்மா படைத்ததாக புராணம் சொல்கிறது. சித்திரை மாதத்து சுக்லபட்சத்து வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து பார்வதியை வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். சுக்லபட்சத்து வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னா வளர்பிறை வெள்ளிக்கிழமைகள். இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம பார்வதி தேவியை வழிபாடு செய்தால், அதுவும் சித்திரை மாதத்து வளர்பிறை வெள்ளிக்கிழமைகளில் நாம பார்வதி தேவியை வழிபாடு செய்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். மே 2ஆம் தேதி, மே 9ஆம் தேதி சுக்லபட்சத்து வெள்ளிக்கிழமைகள். இந்த 2 வெள்ளிக்கிழமைகளும் நீங்கள் பார்வதி தேவியை வழிபாடு செய்ய குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். சித்ரா பௌர்ணமி தினத்தன்று விரதம் இருந்து நெய் தீபம் ஏற்றி குபேரன் மனைவி சித்ரா தேவியை வழிபட்டால் செல்வம் பெருகும். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த வருஷம் எந்த நாள்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி மே 12 சித்ரா பௌர்ணமி வருது. அன்னைக்கு நீங்க குபேரனோட மனைவி சித்ரா தேவியை வழிபாடு செய்தால் செல்வம் பெருகும். சித்ரா பௌர்ணமி தினத்தன்று உப்பு இல்லாத உணவை ஒரு நேரம் சாப்பிட்டு விரதம் இருந்தால் ஆயுள் பலம் கூடும். சித்திரை மாத பரணி நட்சத்திர நாளில் பைரவரை நினைத்து விரதம் இருந்தால் காரிய தடைகள் விலகும். அன்று பைரவருக்கு தயிர் சாதம் நிவேதனம் செய்தால் எதிரி பயம் நீங்கும். இந்த வருடம் சித்திரை பரணி நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு வருது. அன்னைக்கு நீங்க பைரவரை நினைத்து விரதம் இருந்தால் காரிய தடைகள் விலகும். சித்திரை மாத மூல நட்சத்திர தினத்தன்று விரதம் இருந்து லக்ஷ்மி நாராயணரை வணங்கினால் நினைத்தது நடக்கும். இந்த வருடம் சித்திரை மாத மூல நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துல 18ஆம் தேதி வருது. அன்னைக்குதான் மூல நட்சத்திரம் இருக்கு. அன்னைக்கு நீங்க லக்ஷ்மி நாராயணரை வணங்கினால் நினைத்தது நடக்கும். சித்திரை மாத சுக்லபட்ச திருதியை அன்று விரதம் இருந்து சிவபார்வதியை வணங்கினால் தானங்கள் செய்தால் சிறப்பாக வாழ்ந்து நிறைவில் சிவலோகம் அடையலாம். அதாவது அக்ஷய திருதையை தான் சுக்லபட்ச திருதைன்னு இங்க நாம சொல்றோம். அன்னைக்கு நீங்க தானங்கள் செய்தால் சிறப்பாக வாழ்ந்து நிறைவில் சிவலோக பதவியை அடையலாம். சித்திரை முதல் நாள் அன்று கேரளாவில் கோவில்களில் பக்தர்களுக்கு 1 ரூபாய் நாணயம் வழங்குவார்கள். இதற்கு கை நீட்டம் என்று பெயர். மீனாட்சி திருக்கல்யாணத்தை நேரில் பார்த்து தரிசித்தால் களத்திர தோஷ பாவமும் நாக தோஷங்களும் விலகும். மீனாட்சி திருக்கல்யாணத்தை ஒருவர் தொடர்ந்து 12 ஆண்டுகள் கண்டால் அவரது தலைமுறைக்கே தோஷ நிவர்த்தி கிடைத்துவிடும். சித்திரை மாதம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கும் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்தால் வழக்குகளில் வெற்றி உண்டாகும். சிலப்பதிகாரத்தில் பூம்புகாரில் இந்திர திருவிழா சித்ரா பௌர்ணமி அன்று நடந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சித்திரை மாதத்தில் தாகத்தில் இருப்பவர்களுக்கு மோர் குடிக்க கொடுத்தால் ஜென்மாந்திர பாவங்கள் விலகும். சர்க்கரை கலந்து பானகம் குடிக்க கொடுத்தால் வைகுண்ட வாசம் கிடைக்கும் என்று புராணம் சொல்கிறது. சித்ரா பௌர்ணமி திதி தேவர்களுக்கு உகந்தது. எனவே அன்று ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருந்து இஷ்ட தெய்வங்களை வணங்குவது நல்லது. சித்திரை திருவிழா மதுரை தவிர திருவல்லிக்கேணி, ஸ்ரீபெரும்புதூர், குருவாயூர், திருப்பதி, ஸ்ரீரங்கம், திருப்புகனூர், வேதாரண்யம், திருவையாறு, காஞ்சிபுரம் ஆகிய ஊர்களிலும் சிறப்பாக நடத்தப்படுகின்றது. சித்திரை மாதத்தில் பிறப்பவர்கள் கல்வி அறிவு உடையவர்களாகவும் நல்ல செயல் செய்பவர்களாகவும் சுவையான உணவு மீது நாட்டம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் என்றும் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் தகுதி பெற்றவர்கள் என்றும் ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. சித்திரை முதல் நாள் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அன்னாபிஷேகம் நடைபெறும். இரவில் உற்சவர் ஊர்வலம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சித்திரகுப்தரை விரதம் இருந்து வழிபட்டால் கேது தோஷம் நீங்கும். பூர்வ ஜென்ம தோஷம், களத்திர தோஷம், புத்திர தோஷம், கல்வி தோஷம் ஆகிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். சித்திரை மாத அமாவாசையை அடுத்த சுக்லபட்சிய திருதியை அட்சய திருதை என போற்றப்படுகின்றது. அன்று தானங்கள் செய்வது பெரும் புண்ணியத்தை தரும். சித்திரை மாதம் திருதியை அன்று பகவான் விஷ்ணு மீனாக அவதாரம் எடுத்தார். ஆகவே அன்று
மத்சப ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. சித்திரை மாத வளர்பிறை அஷ்டமியில் அம்பிகை பிறந்ததாக கூறப்படுகின்றது. அன்று புனித நதிகளில் நீராடுவது சிறப்பாக சொல்லப்படுகின்றது. இந்த வருடம் வளர்பிறை அஷ்டமி என்னைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே 5ஆம் தேதி நமக்கு அமைந்துள்ளது. அன்று நாம் புனித நதிகளில் நீராடுவது சிறப்பாக சொல்லப்படுகின்றது. சித்திரை மாத சுக்லபட்ச பஞ்சமியில் லக்ஷ்மி தேவி வைகுண்ட லோகத்திலிருந்து பூமிக்கு வந்ததாக புராணம் சொல்கிறது. அன்று லக்ஷ்மி பூஜை செய்தால் செல்வ செழிப்பு ஏற்படும். வளர்பிறை பஞ்சமி இந்த ஆண்டு நமக்கு 2ஆம் தேதி மே 2 அன்று அமைந்துள்ளது. அன்று நீங்கள் லக்ஷ்மி பூஜை செய்தால் செல்வ செழிப்பு ஏற்படும். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான். அதனால அன்னைக்கு செஞ்சீங்கன்னா நீங்க கூடுதல் பலன்களை பெறலாம். யமதர்மனின் கணக்காரனான சித்திரகுப்தன் தோன்றியது சித்திரை மாத பௌர்ணமி நாளில்தான். அதே மாதத்தின் சித்திரை நட்சத்திர தினத்தன்று நீலாதேவி மற்றும் கர்ணிகாம்பா ஆகியோரை சித்திரகுப்தன் மணந்ததாக புராணம் சொல்கின்றது. ஸ்ரீரங்கத்தில் கஜேந்திர மோட்ச விழா சித்திரை மாதத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இன்னைக்கு சித்திரை மாதத்தின் 25 சிறப்புகளை நாம விரிவாக பார்த்தோம். எந்தெந்த நாள்ல என்னென்ன வழிபாடு செய்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிட்டும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.